மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஒரு பக்கம் பாஜக அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க, மறுபக்கம் பாஜகவில் இருந்து பல எம்பிகள் ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ பாஜக நாடு முழுக்க அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலை வேகமா அறிவிச்சிருக்காங்க. இதுல அவங்களால தமிழ்நாட்டுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க முடியல. இந்த ஊர்ல அவர் நிக்க போறாரு, அங்க இவர் நிக்க போறாருன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்களே தவிர தமிழ்நாட்டுல யார் நிக்க போறாங்கன்ற ஒருத்தருடைய விவரம் கூட அவங்களால வெளியிட முடியல. அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டுல பாஜகவுடைய நிலைமை இருக்கு. இப்போ பாஜகவுல இருந்து வரிசையா ராஜினாமா செய்யக்கூடிய அந்த எம்பிகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கிரிக்கெட் பிளேயர் கௌதம் கம்பீர். ஒரு கிரிக்கெட் விளையாட்டையே ஒரு காண்டாவே விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். இவர் இப்போ பாஜகவுல இருந்து நான் எல்லா பொறுப்புல இருந்து என்ன விடுவிச்சிருங்க, நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னும் போது, நான் இனிமே முழுமையா கிரிக்கெட்ல என்னோட கவனத்தை செலுத்த போறேன், அதனால நான் அரசியல் இருந்து ஒதுங்கிக்கிறேன், முழு கவனம் இனி கிரிக்கெட் மட்டும்தான் அப்படிங்கிறாரு. இவரு கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிய பல வருஷம் ஆச்சு. கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அரசியலுக்கு வராரு, இங்க தேர்தலில் நிக்கிறாரு. அப்போ ஆல்ரெடி ரிட்டையர்ட் ஆன ஒருத்தர் இது எதுக்கு திரும்பவும் போய் கிரிக்கெட்ல முழு கவனம் செலுத்த போறாரு அப்படின்ற கேள்விதான் இங்க பெரிய அளவுல உருவாகுது. ஏன்னா கௌதம் கம்பீர் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டெல்லியை சேர்ந்த ஒரு பையன், நம்ம டெல்லியை சேர்ந்த ஊருக்காரரு, இவரை இங்க நிக்க வச்சா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அன்னைக்கு போன தேர்தலில் அவருக்கு அங்க பாஜக எம்பி சீட்டு கொடுத்தா மாதிரியே மக்களுமே அவர் ஓட்டு போட்டாங்க. ஒரு கிரிக்கெட்ல ஒரு பிரபலமான முகம், டெல்லியை சேர்ந்த ஒருத்தன் அப்படிங்கறதால அவருக்கு மக்களுமே ஓட்டு போட்டு கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. ஆனா ஜெயிச்சதோட சரி, அதோட அந்த ஊர் பக்கமோ அந்த தொகுதி பக்கமோ வரல. மனுஷன் ஒரே பிஸி. இந்த ஐபிஎல் மேட்ச்ல கொல்கத்தா டீம்ல இவர் அட்வைசரா இருக்கிறாரு. இத்தனைக்கு ஐபிஎல்ல டெல்லி டீம்ல கூட இல்ல, கொல்கத்தா டீமுக்கு அட்வைசரா இருக்கிறாரு, நான் கோச்சிங்கா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெறும் ஐபிஎல் கிரிக்கெட் இப்படியே சுத்திட்டு இருந்தாப்ல. கடைசி வரைக்கும் தொகுதிக்கோ தொகுதி மக்களை பார்க்கறதுக்கோ அவர் வரவே இல்லை. அதனாலே பார்த்தோம்னா டெல்லியோட பல இடங்கள்ல கௌதம் கம்பீரை காணவில்லைன்னு சொல்லி மக்கள் போஸ்டர்ல அடிச்சாங்க. இவர் எங்க தொகுதி எம்பி, இவரு ஊர்ல காணவில்ல, யாராவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஓட்டினாங்க. கடைசியாக இவரை அவரோட நண்பர்கள், கிரிக்கெட் நண்பர்களோட ஜிலேபி சாப்பிடறதுக்காக இங்க ஒரு இடத்துக்கு வந்தாரு. அன்னைக்குதான் அவர் நாங்க கடைசியா பார்த்தோம், அந்த ஜிலேபி சாப்பிடும் போது தான் பார்த்தோம். அன்னையில இருந்து காணவில்லை, யாராவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி தொகுதி மக்கள் போஸ்டர் அடிக்கக்கூடிய அளவுக்கு தான் இவருடைய அங்க கட்சி பணி, தொகுதி பணி இருந்துட்டு இருந்துச்சு. அப்ப இப்படியாப்பட்ட நேரத்துல கௌதம் கம்பீர் அங்க திரும்பவும் போய் போட்டிட்டாருன்னா டெபாசிட் கூட கிடைக்காது. அதுதான் அங்க கள நிலவரம். யாருமே ஓட்டு போட மாட்டாங்கன்றதான் கள நிலவரம். அதோட தான் கட்சியை இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி கிரிக்கெட்ல நீங்க ஒரு ஃபேமஸான ஒரு ஆளு, இப்போ நாங்களே உங்களுக்கு சீட்டு தரல அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்காது. அதனால என்ன செய்யுங்க, நீங்களே ராஜினாமா பண்ணிட்டு போறாம நீங்களே போயிருங்களேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கறதா இங்க பெரும்பாலானோட கருத்தா சொல்லப்படுது. அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி எனக்கு இந்த வட்டில சீட்லாம் வேணாம், நான் கிரிக்கெட்ல முழு கவனம் செலுத்த போறேன், அப்படி அதனால என்ன கட்சியை விட்டு என்ன ரிலீஃப் பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கேட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் ராஜினாமா பண்ணி விட்டு முடிச்சுட்டு அங்க வேற ஆளை போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா பாஜக ஜார்க்கண்ட் எம்பி ஜெயந்த் சின்ஹா, இவருமே போய் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா கிட்ட போயிட்டு ராஜினாமா கடிதம் கொடுக்கிறாரு. என்ன கட்சியோட அனைத்து பொறுப்புகள் என்ன விடுவிச்சிருங்க, நான் பருவநிலை மாற்றத்தை நோக்கி என்னோட முழு கவனத்தை நான் செலுத்த போறேன், பருவநிலை ரொம்ப மாறிட்டு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது, அதனால பருவநிலை மாற்றத்துல என்னோட கவனத்தை நான் செலுத்த போறேன், தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு ராஜினாமா கடிதம் கொடுத்து வச்சிருக்காரு. இதே மாதிரி மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு பாஜக வேட்பாளர், ஒரு சினிமா நடிகர், அவர் அவருக்கு இந்த பாஜக வேட்பாளர் பட்டியல் 195 பேர் வெளியிட்டு இருக்காங்களே, அதுல அவருமே ஒருத்தர். கௌதம் கம்பீர் இந்த ஜெயந்த் சின்ஹா வச்ச சீட்டே தரல, அவங்க போயிட்டாங்க. ஆனா இவருக்கு சீட்டும் கொடுத்தாங்க. அவரு இன்னைக்கு பாஜக போய் லெட்டர் கொடுக்குறாரு, எனக்கு சீட்டு கொடுக்காதீங்க வேணாம் அப்படிங்கிறாரு. என்ன காரணம்னு பார்த்தோம்னா, அவர் இப்ப சமீபத்தில் நடிச்ச ஒரு படத்துல பெண்களை பத்தி ரொம்ப ஆபாசமாவும் அருவருக்கத்தக்க வகையில பேசி ஒரு காட்சி வெளியிட்டு இருக்கிறாரு. அது அந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு. அப்ப இவரு இங்க நின்றாருன்னா 5 பைசா ஓட்டு விழுவாது அப்படின்னு சொல்லிட்டு அவரையே அனுப்பி, இல்ல நான் தேர்தலில் நிக்கல அப்படின்னு சொல்லிருக்கேன்னு சொல்லி அதே மாதிரிதான் அங்கேயுமே ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அப்போ நல்லா பாருங்க, கௌதம் கம்பீர் மாதிரியான பிரபலமான நபர்கள், கிரிக்கெட் பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள், அரசியல் ரொம்ப முக்கியமான நபர்களா இருந்தாலும் இவங்க நின்றா ஜெயிப்பாங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்ப பாஜக சீட்டு ஒதுக்குறாங்க. மற்றபடி தெரிஞ்ச மூஞ்சி, ஒரு ஃபேமஸான மூஞ்சி அப்படின்லாம் அவங்க சீட்டு கொடுக்கல. காரணம், இந்த வெற்றி பாஜகவுக்கு ரொம்ப முக்கியமா அவங்க கருதுறாங்க.
ஏன்னா இந்த ஒரு தடவை ஜெயிச்சாதான் திரும்பவும் ஒரு தடவை பாஜக 3வது தடவையா மோடி ஒரு ஹாட்ரிக் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் அவங்களுடைய கனவுகளை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கட்சி அப்படின்ற கட்டத்தை நோக்கி, மாநில கட்சிகளே இல்லாம ஒன்லி நாங்க பாஜக மட்டும்தான் ஒரே கட்சி அப்படின்ற கட்டத்தை நோக்கி நகர்றது காத்துக்கிட்டு இருக்காங்க. சிஏஏ மாதிரியான சட்டங்களை கொண்டு வரது காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இது இல்லாம இந்தியாவை பாரத்னு மாத்தணும் சொல்லி இப்படி பல கட்ட கணக்கு. அதோட இறுதி கட்டமா இந்தியாவை இந்து ராஷ்டிரமா அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டத்தை நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறதால இப்ப அவங்க பெரும்பான்மையா ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த கணக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த தெரிஞ்ச மூஞ்சி ஃபேமஸான மூஞ்சிலாம் பார்க்காம யாரை நிக்க வச்சா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் பாருங்க, பிரதமர் மோடி வந்து ராமநாதபுரத்துல போட்டிடுவாரு, ராமேஸ்வரம் தொகுதியில போட்டிடுவாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல ஒரு உருட்டுனாங்க. ஆனா அவரை கூட அங்க நிக்க வைக்கல. தமிழ்நாட்டில் நின்றா மோடியும் டெபாசிட் இல்லாம தான் போவாரு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். அதனால இங்க இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லி நேத்து அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய 195 வேட்பாளர் முதல் கட்டமா வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. அதுல நரேந்திர மோடி வாரணாசியில தான் நிக்கிறாரு. ஏன்னா அங்கதான் வடக்க நம்ம ஓட்டு போடுவான் அப்படின்னு சொல்லி அங்கதான் நிக்கிறாரு தவிர துணிஞ்சி ராமேஸ்வரத்துல இருந்து நிக்கிறதுக்கோ ராமநாதபுரத்துல இருந்து நிக்கிறதுக்கோ அவங்களுக்கு தைரியம் இல்ல. ஆனா இந்திய கூட்டணி தைரியமா அறிவிச்சிருக்காங்க. ராமநாதபுரத்துல முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனிக்கு நாங்க சீட்டு கொடுக்குறோம்னு சொல்லி இந்தியாவிலே முதல் முறையா அறிவிச்சு அவங்க துணிச்சலா அறிவிக்கிற துணிச்சல் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா பாஜகவுக்கு அவங்களுக்கு இந்த வெற்றியை முக்கியமா பாக்குறாங்க. இன்னும் அவங்களுடைய சர்வாதிகார சட்டத்தை இன்னும் நடைமுறைப்படுத்த துடிக்கிறாங்க. அதனாலதான் கௌதம் கம்பீர் மாதிரியான நபர்களா இருக்கட்டும், பிரக்யா சிங் தாக்கூர், அவங்க பிரக்யா சிங் தாக்கூர் நான் வந்து கோட்சேவோட பேத்தி, கோட்சேவோட புகழை போய் நாடாளுமன்றத்துல போய் கோட்சே புகழ் பாடின ஒருத்தவங்க. அந்த பிரக்யா சிங் தாக்கூர் கூட இந்த வாட்டி சீட்ல லிஸ்ட் இல்ல. அந்த 195 பேர்ல பிரக்யா சிங்கோட பேரும் இல்ல. அப்ப இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்க இந்த வெற்றியை அவ்வளவு முக்கியமா பாக்குறாங்க. ஆனா பாருங்களேன், எங்கெங்கயோ வேட்பாளரோட பட்டியல் அறிவிக்க முடியுது. தமிழ்நாட்டில் அவங்களால வேட்பாளர் பட்டியல் யாரு வேட்பாளர் அப்படின்ற ஒரு பேரு கூட அவங்களால அறிவிக்க முடியல. கேரளாவில் கூட அறிவிச்சுட்டாங்க. கேரளாவில் பார்த்தோம்னா கேரளாவில் இவர் நிப்பாரு, அவர் நிப்பாரு. திருச்சூர் தொகுதியில வந்து சுரேஷ் கோபி நிப்பாரு அப்படிங்கிறாங்க. சுரேஷ் கோபி தொடர்ந்து எச் ராஜாவை விட அதிகமா தோத்தவர் சுரேஷ் கோபி, நடிகர் சுரேஷ் கோபிங்கிறதால திரும்ப அவருக்கு திருச்சூர் தொகுதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. காங்கிரஸ் உடைய தலைவர் ஏகே அந்தோனி, அவருடைய அவங்க ஃபேமிலியோட பிஜேபி போயிட்டாங்க இல்லையா, அந்த ஏகே அந்தோனியோட மகன் சுனில் அந்தோனி, அவருக்கு சீட்டு ஒதுக்கப்படுது. இவர் வந்து சுனில் அந்தோனி ஒரு ஃபேமஸான ஒரு ஆளு, அங்க இவரை நின்றா ஜெயிச்சிடலாம் சொல்லி அவருக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா கேரளா மக்களை பத்தி அவங்க ஒன்னும் சரியா புரிஞ்சுக்கல. அவரு பாஜகவுக்கு மட்டும் இல்ல, அந்தோனி ஃபேமிலியும் சேர்ந்து கேரளா மக்கள் சம்பவம் பண்றதுக்காங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்ல வந்தேன். கேரளாவோட கூட வேட்பாளரை அறிவிக்க முடியுது, தமிழ்நாட்டில் அவங்களால ஒரு வேட்பாளரை கூட அறிவிக்க முடியல. ஏன்னா தமிழ்நாடோட நிலைமை அந்த மாதிரி. தமிழ்நாட்டில் நின்னா டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்னு சொல்லி அண்ணாமலைக்கு தெரிஞ்சதாலதான் அண்ணாமலை இங்க போட்டியிடல. எல்முருகனுக்கு அதை பத்தி தெரிஞ்சதால எல்முருகன் எனக்கு சீட்டு வேணா, நான் ராஜ்யசபா நோக்கி போயிடுறேன்னு சொல்லி அந்த பக்கம் ஓடி போயிட்டாரு. அதனால தமிழ்நாடு எப்பேற்பட்ட மண், இந்த இந்தியாவிலேயே பாஜக வேட்பாளர் அறிவிக்க முடியாத அளவுக்கு பயப்படக்கூடிய, ஒட்டுமொத்தமா பாஜக இல்லாத ஒரு மாநிலம், பாஜக தொடச்செறியக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா அது முதல் சாதிச்ச ஒரு மாநிலம் இந்த தமிழ்நாடு. அவ்வளவு ஒரு பெருமைக்குரிய ஒரு மாநிலம். நேத்து கூட அண்ணாமலை ஒரு மீட்டிங், அங்க ஒரு மீட்டிங்ல ஒரு மாநாடு போய் அங்க போய் மாநாடுல மோடி புகழ் பாடுறாரு. அங்க பாடும் போது முழுக்க காலிச்சார். அதை கேட்கறதுக்கு கூட ஆள் இல்ல. அந்த அளவுல தான் இங்க தமிழ்நாட்டுல பாஜக நிலைமை இருந்துட்டு இருக்குது. நமக்கு என்னன்னா, இந்த தமிழ்நாடு கேரளா எப்படி ஒரு நல்ல புரிதலோட இருக்கிறாங்களோ, ஒரு கல்வியறிவோட இருக்கிறாங்களோ, இந்த புரிதல் வடக்குல ஏற்படணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோடைய ஒரே ஆசை. ஆனா இன்னொன்னு, வடக்குல ஒரு அளவுக்கு இப்ப மாற்றங்கள் ஏற்படுது. அந்த வடக்குல ஒரு மாற்றம் ஏற்படுறதாலதான் பிரபலமான நபர்களா இருந்தாலே அவங்களுக்கு இங்க சீட்டு தர முடியல, நின்னா தோத்து போயிருவாங்க அப்படின்ற புரிதல் பாஜக இப்ப ஏற்பட்டிருக்கு தெரியுமா. அதுக்கு காரணம் வடக்குலயும் சில மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படிங்கறத பார்க்க முடியுது. இருந்தாலும் அந்த மாற்றம் பத்தாது, இன்னும் பெரிய அளவுல தேவைப்படுறது அப்படிங்கறதா கலை யதார்த்தம். இப்ப நேத்து கூட பார்த்தோம்னா ஜார்க்கண்ட்ல நடந்த ஒரு சம்பவம். அங்க சுத்தி பார்க்கறதுக்காக ஸ்பெயின்ல இருந்து ஒரு கணவன் மனைவி இந்தியாவை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றுலா பயணியா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஒரு பைக்கை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு பல பகுதிகள், மேற்கு வங்கம், நேபாள் சொல்லி பல பகுதிகள் சுத்தும் போது ஜார்க்கண்ட்ல சுத்தி பார்க்கறதுக்காக அந்த கணவன் மனைவி ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க போயிருக்காங்க. அங்க ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய வடக்கம் அந்த வெளிநாட்டு பயணிகளை பிடிச்சி அவங்கள போட்டு அடிச்சு அந்த பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கிறானுங்க. அந்த பொண்ணை போட்டு கற்பழிச்சு அவங்க கணவரை போட்டு அடிச்சு அந்த பாவம் அந்த அம்மா கண்ணத்திலேயே போட்டு குத்தி அந்த அளவுக்கு நாசம் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. இப்பேற்பட்ட நிலைமையில தான் இன்னமும் வடக்குல பல பகுதிகள் இருந்துட்டு இருக்குது. இன்னும் இப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். நம்ம எல்லாம் பார்த்தோம், உத்தரகண்ட்ல ஒரு சுரங்கத்துக்குள்ள 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சிக்கிக்கிட்டாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுமே அவங்க மீண்டு வரணும்னு சொல்லி எல்லாம் அவளோட எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அவங்க நல்லபடியா மீட்டு எடுத்தாங்க. அந்த சுரங்கத்துல மீட்டு எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஒரு எலித்துளை ஃபார்முலா யூஸ் பண்ணாங்க. எலித்துளை ஃபார்முலா யூஸ் பண்ணி அது மூலியமா தான் அந்த தொழிலாளர்களை மீட்க முடிஞ்சு.
அந்த எலித்துளை ஃபார்முலாவை யூஸ் பண்ணவங்கள முக்கியமான நபர்ல ஒருத்தர் வக்கீல் ஹசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அவருடைய வீட்டை நேற்று இந்த இவங்க போய் புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க. இந்த இடம் ஆக்கிரமிப்புல இருக்கு அப்படிங்கிறாங்க. அவரு எங்க நான் சட்டப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின இடங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஆதாரம் காட்டினாலும், நீ எத்தனை உயிரை நீ காப்பாத்திருந்தாலும் உன் பேருக்கு பின்னாடி ஹசன் அப்படின்னு இருக்கா, அவ்வளவுதான், அது போதும் சொல்லி நேற்று அவரோட வீடுமே இடிச்சு நொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா அந்த வடக்கு மக்கள் அதை கூட கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் இவ்வளவு உயிரை காப்பாத்திருக்கானே, அவன் வீடே மேலே விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அங்க நீதி கேட்கறது கூட அந்த வடக்குல மக்கள் தயாரா இல்ல. அதனால இந்த வடக்கு மக்கள் கிட்ட இன்னும் பெரிய மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கறதா எல்லாரோட எதிர்பார்ப்பு. என்ன படிப்படியா மாற்றங்கள் உங்க உருவாயிட்டு வந்துட்டு இருக்குது அப்படிங்கறத மறுக்க முடியாது. அந்த மாற்றத்தோட முதல் வெளிப்பாடு தான் இன்னைக்கு கௌதம் கம்பீர் மாதிரியான இருந்தாலும் சரி, பிரக்யா சிங் தாக்கூரா இருந்தாலும் சரி, இப்பேற்பட்ட நபர்கள் கூட இங்க சீட்டு தராம இங்க இருக்கிறாங்க தெரியுமா, அதுவே அந்த மாற்றத்தோட முதல் கட்ட வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் நீங்க பாஜகவால சமாளிக்க முடியல, விவசாயிகள் போராட்டத்தை பாஜகவால சமாளிக்க முடியல, நீதிமன்றத்துல இருந்து அவங்களுக்கு எதிராக வரக்கூடிய தீர்ப்புகள், மீடியாக்களுக்கு அங்க பல இடங்கள்ல செருப்படி வாங்கிட்டு இருக்காங்க. அங்க யார் யாரெல்லாம் கோடி மீடியாவா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பல இடங்கள்ல செருப்படி வாங்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது எல்லாமே வடக்குல ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கறத மட்டுமே புரிஞ்சுக்க முடியுது. நேத்து நியூஸ் 18 சார்பில், நியூஸ் 18 உத்தரப்பிரதேஷ் அந்த மீடியா சார்பில் ஒரு போலிங் ஒன்று நடத்துறாங்க. ட்விட்டர்ல ஒரு போலிங், 2024 அடுத்த பிரதமராக யார் வருவது சரியாக இருக்கும் அப்படின்னு போலிங் நடத்தும் போது நரேந்திர மோடிய வெறும் 21% மட்டும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ராகுல் காந்திய 63% மக்களுக்கு மேல ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமரா வரணும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க. மம்தா பானர்ஜி 2% மக்கள். அப்போ வடக்குல எப்பேற்பட்ட மாற்றம், குறிப்பா உத்தரப்பிரதேசல எப்பேற்பட்ட மாற்றம்னா ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமரா வரணும் அப்படிங்கிற அளவுக்கு அங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாயிருக்குது. அதனால இந்த மாற்றங்கள் தான் அங்க பெரிய ஒரு வினாவா இருந்துச்சு. அந்த மாற்றத்துக்கான சரியான விடையும் அங்க கிடைச்சிட்டு இருக்கு.